பேஷண்டோட ஹார்ட் ரேட் கம்மியா இருந்தா பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணணும். ட்ரூ. அது டெம்பரரியான ப்ராப்ளமா இருந்தா டெம்பரரி பேஸ் மேக்கர், பெர்மனன்டான ப்ராப்ளமா இருந்தா பெர்மனன்ட் பேஸ் மேக்கர். ஹார்ட்ல வர எல்லா ப்ராப்ளமுக்கும் ஸ்டென்ட் தேவை. ஃபால்ஸ். எந்த பிளாக்னால இஸ்கீமியா வருதோ அந்த பிளாக்குக்கு தான் ஸ்டென்ட்டோ ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ரீவாஸ்குலரைசேஷன் லைக் பைபாஸோ தேவையே தவிர எல்லா பிளாக்குக்குலாம் ஸ்டென்ட் தேவை கிடையாது. பேஷண்டோட ஹார்ட் ரேட் வீக்கா கவுண்ட் ஆனா ஐசிடியை வச்சு உயிரை காப்பாத்தலாம். ட்ரூ. 35% கம்மியா பம்பிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதனால சடன் கார்டியாக் டெத் வரதுக்கான ரிஸ்க்கும் ஜாஸ்தி. அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு இமிடியேட்டா ஷாக் கொடுத்து காப்பாற்றணும். அந்த ஷாக் கொடுக்கிற கருவி தான் ஐசிடி. ஐவஸ் யூஸ் பண்ணா ஆர்டரிஸ் 360 டிகிரிஸ்ல அனலைஸ் பண்ணலாம். ட்ரூ. இந்த ஐவஸ்ன்றது வெசலுக்குள்ள போய் 360 டிகிரியா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பிளாக் சாஃப்டான்னு பார்க்கலாம், என்ன சைஸ் ஸ்டென்ட் போடலாம்னு டிசைட் பண்ணலாம். எல்லாமே ஒரு ப்ரிசிஷனோட பண்ணலாம். ஹார்ட்டால பிளட் பம்ப் பண்ண முடியலன்னா இம்பெல்லா வச்சு பிளட் பம்ப் பண்ணிக்கலாம். ட்ரூ. இம்பெல்லா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து நம்ம அயோட்டாக்கு பிளட் பம்ப் பண்ணி அங்க இருந்து பாடி ஃபுல்லா நமக்கு பிளட் போயிடும். அந்த மீன் டைம்ல நம்ம அண்டர்லைங் ப்ராப்ளம் எந்த வெசல்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த வெசல்ல கரெக்ட் பண்ணிட்டு ஹார்ட்டுக்கான ஹீலிங் டைம் கொடுத்தோம்னா ஹார்ட் ரெக்கவர் ஆயிரும், இம்பெல்லாவை வெளியே எடுத்துடலாம். ஸ்டென்ட் வைக்க முடியாத இடத்துல ட்ரக் கோட்டட் பலூன் யூஸ் பண்ணி பிளாக்க ட்ரீட் பண்ணிக்கலாம். ட்ரூ. ஸ்மாலர் வெசல்ஸ், சப்ளை கம்மியா இருக்கிற டெரிட்டரி, இங்க எல்லாமே நம்ம ஸ்டென்ட் போடணும்ன்ற அவசியமே கிடையாது. அங்கெல்லாம் ட்ரக் கோட்டட் பலூன் போட்டு ட்ரீட் பண்ணிடலாம்.